2026 ஆண்டு புத்தாண்டு பிறந்து தமிழகத்தில் நடக்கிற முதல் போராட்டம் இது. அரசியல் கட்சிகள் புத்தாண்டை வரவேற்பதிலும் பொங்கலை கொண்டாடுவதிலும் தேர்தலை எதிர்கொள்வதிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் அதுவெல்லாம் எங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான், மக்களின் பிரச்சனைகள் தான் முதலாவது என்கிற அடிப்படையில் மக்களுக்கான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நிற்கிறோம். கிறிஸ்தவர்கள் மீது அண்மையிலே நடத்தப்பட்ட தாக்குதல் தேசிய அளவில் பெரும் விவாதத்தை எழுப்பியது. இது ஒன்றும் புதிதல்ல. 2014 ஆண்டு முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலிருந்தே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சட்ட பாதுகாப்போடு அல்லது அரசுகளின் பாதுகாப்போடு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் இந்த தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன என்பதை போல் தோன்றும். ஆனால் அவர்கள் மிக கவனமாக கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் ஆழமாக விதைத்து வருகிறார்கள். அவ்வப்போது அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், தேவாலயங்களை சூறையாடுகிறார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள். நிறுவனமயப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரோமன் காத்தலிக், தென்னிந்திய திருச்சபை, ECI, TELC இப்படி ஓரளவுக்கு நிறுவனமயப்பட்ட அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய மக்களை விட இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெந்தகோஸ்தே அமைப்புகளை சார்ந்தவர்கள், தனித்து இயங்கக்கூடிய தேவாலயங்களை நடத்தக்கூடிய, ஜெபங்களை நடத்தக்கூடிய, ஊழியங்களை செய்யக்கூடிய போதகர்கள், அந்த பிரிவுகளை பின்பற்றக்கூடியவர்கள் நீண்ட காலமாக குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். இப்போது நிறுவனமயப்பட்டிருக்கிற, வலுவாக நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற RC ரோமன் காத்தலிக், CSI போன்ற தேவாலயங்களையும் அந்த தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் தாக்குகிற அளவுக்கு அவர்களுடைய வெறுப்பு அரசியல் வலுப்பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக புத்தாண்டின் போது நிறைய தோழர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்வார்கள், நாங்கள் வீட்டிலே இப்படி ஒரு ஜெப கூட்டம் வைத்திருந்தோம், எங்களை வந்து தாக்கிவிட்டார்கள், நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு சின்ன கூடாரம் அதை திறக்க விடாமல் தடுக்கிறார்கள், காவல்துறையினர் அச்சுறுத்துகிறார்கள். இப்படித்தான் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேற்கு மாவட்டங்களில், மதுரை மாவட்டங்களில் இந்த வன்முறைகள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு என்று கருதுகிறேன், பைபிளை கொளுத்திய காட்சியே சமூக வலைத்தளத்தில் வந்தது. இதுவெல்லாம் ஏதோ அங்கிருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக பரப்புவது என்பது அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. செயல் திட்டங்கள் என்றால் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற வேலைகளை மட்டும் செய்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கென்று திட்டமிடுகிறார்கள்.
அதுதான் அவர்களுக்கு உள்ள முக்கியமான சிறப்பு கூறு. அதாவது நாம் பிரச்சனையின் பின்னால் ஓடுகிறோம், அவர்கள் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அடிப்படை உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம், ஜனநாயக உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம். சாதிய வன்கொடுமைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடுகிறோம். பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடுகிறோம். இப்படி வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவது நம்முடைய செயல் திட்டங்களாக இருக்கின்றன. அதை நாம் முன்கூட்டியே வரையறுப்பதில்லை. ஆனால் அவர்கள் என்றால் யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், அனுமன் சேனா, ஏபிவிபி மாணவர் அமைப்பு, இப்படி 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்தியா முழுவதும் வெவ்வேறு அடையாளங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் வெவ்வேறு முகமூடிகளை அணிந்தாலும் அவர்கள் முகம் ஒரே முகம்தான். வெவ்வேறு களத்தில் நின்று பேசினாலும் அவர்களின் கொள்கை ஒரே கொள்கைதான். வெவ்வேறு திசைகளில் பயணித்தாலும் அவர்களின் இலக்கு ஒன்றேதான். இதுதான் சங் பரிவார். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள். சங் பரிவார் என்றால் சங்க பரிவாரம், அதாவது ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள். இந்த ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கலந்தாய்வு செய்கிற, செயல் திட்டம் தீட்டுகிற, அந்த வேலைகளை பிறருக்கு ஒப்படைக்கிற அனைத்தும் உண்டு. நாம அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ண போறோம் இன்னும் பிளான் பண்ணல. நாம ஏப்ரல் மாசம் சட்டப்பேரவை பொது தேர்தல் வரப்போகிறது. நாம கிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை. ஆனால் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் அடுத்த மாதம் என்ன திட்டம் என்பது மட்டுமில்லை, அடுத்த நாள் என்ன வேலை என்பது மட்டுமில்லை, 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், 5 ஆண்டுகளுக்குள் என்ன செய்து முடிக்க வேண்டும், 10 ஆண்டுகளுக்குள் என்ன செய்து முடிக்க வேண்டும், இந்தியாவை எப்படிப்பட்ட இந்தியாவாக மாற்றப் போகிறோம், நாம் நிறைவேற்றப் போகிற இந்த செயல் திட்டங்களுக்கு எதிரிகள் யார், தடைக்கற்களாக இருப்பவர்கள் யார் யார், என்ன செய்தால் இவர்களை எல்லாம் வீழ்த்த முடியும், எப்படி ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியும், அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து எப்படி நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியும், இந்துக்களை பெரும்பான்மையாக அணிதிரட்ட வேண்டும். இந்துக்களை அணிதிரட்ட வேண்டுமானால் இந்து மத உணர்வை வெகுவாக பரப்ப வேண்டும். இந்து மத உணர்வை பரப்ப வேண்டுமானால் சாதி பெருமைகளை போதிக்க வேண்டும். சாதி பெருமையும் மத உணர்வும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒருவன் சாதியை ஏற்றுக்கொள்கிறான் என்கிற போது, சாதி பெருமையை பேசுகிற போது, அவனுக்கு அவன் சார்ந்த அந்த வாழ்க்கை முறையை, சாதிய வாழ்க்கை முறையை தந்திருக்கிற மதம் தொடர்பான உணர்வு மேலோங்கும். ஒருவன் தன்னை பறையன் என்று எண்ணி பெருமைப்படுகிறான் என்றால் அந்த சாதி எப்படி உருவானது, அது எந்த மதத்தை சார்ந்தது, அதற்கு என்ன பின்னணி புராணங்கள் இருக்கின்றன என்பதை தேடி அவன் செல்ல நேரும். அப்போது இவர்கள் ஆதரவாக நிற்பார்கள். நீங்கள் எல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் வைணவ குலத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் இந்த குலதெய்வத்தை கும்பிடக்கூடியவர்கள், உங்களுக்கு கோவில் வேண்டுமா, கட்டித் தருகிறோம். உங்களுக்கு பண்டிகைகளுக்கு ஏதேனும் உதவிகள் தேவையா, செய்து தருகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டுமா, ஆட்சி எங்கள் கையில், பட்டா தருகிறோம். வீடு மனை வேண்டுமா, வீடுகள் கட்டித் தருகிறோம். இந்த
செயல் திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் தரப்பட்டிருக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத்திற்கு ஒரு செயல் திட்டம். ஏனென்றால் முதல் நோக்கம் இந்துக்களை இந்துக்களாக அணிதிரட்டி இந்தியாவில் இந்துக்கள் தானே பெரும்பான்மை என்கிற உணர்வை ஊட்டி அவர்களை ஒரு கட்சியின் குடையின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும். பிஜேபி பேசுகிற பெரும்பான்மைவாத அரசியலை காங்கிரசால் மதவெறி அடிப்படையில் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை திராவிட கட்சிகளால் பேச முடியாது. பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான சீடர்கள் பல்வேறு இயக்கங்களாக முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், தேவே கவுடா, இப்படி பல சரத் யாதவ், இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார், இவர்கள் எல்லாம் ராம் மனோகர் லோகியா சோசலிஸ்ட் இயக்கத்தின் வெளிவந்தவர்கள். ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் பொது வாழ்க்கையில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடியவர்கள், சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சம தர்மத்தை பேசக்கூடியவர்கள், சகோதரத்துவத்தை பேசக்கூடியவர்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த அரவணைப்பு உள்ளவர்கள், அந்த மனிதநேயம் உள்ளவர்கள். அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களால் பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை பேச முடியாது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஆகவே மதவெறியை தூண்டுவது எதற்காக என்றால் இந்துக்கள் அனைவரையும் பெரும்பான்மை மக்கள் என்று திரட்டுவதற்காக. இரண்டு வழிகளில் தான் அவர்களை திரட்ட முடியும். ஒன்று, நீ இந்து, நான் இந்து, இது ஒரு மதப்பற்று. அந்த உணர்வு இவனுக்கு பெரிய அளவிலே எடுபடவில்லை, டேக் ஆஃப் ஆகல. ஆகவே சாதி உணர்வை தூண்டுவது, நீ அவனும் ஒன்னா, உன் ஜாதி வேற அவன் ஜாதி வேற, நீ ஆண்ட பரம்பரை நீ ஆண்ட பரம்பரை, சாதி உணர்வுகளை தூண்டிவிடுவது, ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவது. அந்த சாதி உணர்வுகளை தூண்டுகிற போது அவனை அறியாமலேயே அவன் சார்ந்த மத கலாச்சாரங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை அவன் பின்பற்றியாக வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இது அவர்களின் அரசியல். ஏன் இவர்களை ஒன்றாக திரட்ட வேண்டும்? இதுதான் மிக முக்கியமானது. கிறிஸ்தவர்களின் வாக்குகள் அவர்களுக்கு தேவையில்லையா? தேவையில்லை என்று கராராக முடிவெடுத்து விட்டார். இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையில்லையா? தேவையில்லை என்று கராராக முடிவெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் என்னதான் நாம் முண்டியடித்து அவர்களின் வாக்குகளை பெற்றாலும் அந்த வாக்குகள் பெரிய அளவிலே நமக்கு வெற்றி பெறுவதற்கு பயன்படாது, தேவையில்லை. அதற்காக நம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருக்கிறோம், சகோதரத்துவத்தை பேணுகிறோம், எங்களுக்கு உங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கேட்டு அவர்களை இந்துக்களுக்கு எதிராக நிறுத்த முடியாது. ஏன் இந்துக்களுக்கு எதிராக நிறுத்த வேண்டும்? அப்போதுதான் இந்துக்களுக்கு இந்து என்கிற உணர்வு மேலும். அவன் முஸ்லீம், யாரையாவது ஒருத்தர் எதிரியா காட்டணும்ல. காந்தி ஆட்சி செய்ய போது அவன் வெள்ளைக்காரன், அவன் இங்கிலாந்து நாட்டைக்காரன், அவன் அந்நிய தேசத்தை சார்ந்தவன், அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அவன் எப்படி இந்த நாட்டை ஆளலாம், அவனை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா, இது போதும் மக்களை திரட்டுவதற்கு. காந்தியடிகளுக்கு அன்றைக்கு தேவையாக இருந்தது இதுதான். அவன் வெள்ளைக்காரன், அவன் ஏன் நம்ம நாட்டை ஆள வேண்டும், அவனை விரட்டுவோம். நாம் இந்த மண்டை சார்ந்தவர்கள் இந்தியர்கள், நமக்கிடையிலே வேறு மொழிகள், பல்வேறு மொழிகள் இருக்கலாம், பல்வேறு மதங்கள் இருக்கலாம், வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பேதங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்து நாம் இந்தியர்களாக அணிதிரள்வோம் என்பது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவையான முழக்கம். இந்தியர்களாய் அணிதிரள்வோம் என்பது. நாடு விடுதலை பெற்று 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில், 80 ஆண்டுகளை தொட்டுவிட்ட நிலையில் இந்தியர்களாய் அணிதிரள்வோம் என்று சொல்ல வேண்டிய தேவை எழவில்லை. யாரை எதிர்த்து நீ இந்தியர்களாய் திரளுவோம் என்று சொல்ல முடியும்?
பாகிஸ்தானை எதிராக நிறுத்தி பார்த்தார்கள், அந்த வேலை ஈடுபடவில்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியர்களை அணிதிரட்டுவதற்கு எத்தனையோ பல சூது சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள். பாகிஸ்தானை சொல்லி விரட்ட முடியாது, திரட்ட முடியாது. பாகிஸ்தானை விரட்ட முடியாது. அவன் தேசத்தில் இருக்கிறான், தனியா போயிட்டான். ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கான களம் இல்லை, அந்த முழக்கம் தேவைப்படாது. இப்ப யாரை எதிராக நிறுத்தி இந்துக்களை திரட்ட முடியும்? இங்கே இருக்கிற இந்தியர்களாகவே இருக்கிற முஸ்லிம்களை அந்நியர்களாக்குவது, கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக்குவது. எப்படி அவர்களை அந்நியர்களாக்குவது? அவன் பின்பற்றுகிற முஸ்லிம் மதம் அந்நிய தேசத்தில் உருவானது, இவன் பின்பற்றுகிற கிறிஸ்தவ மதம் அந்நிய தேசத்தில் உருவானது. இந்தியாவில் மதம் இல்லையா? சைவம் இல்லையா? வைணவம் இல்லையா? ஏன் பௌத்த மதம் இல்லையா? அது இந்தியாவில் தோன்றிய மதம் தானே. ஏன் சமணம் இல்லையா? அது இந்தியாவில் தோன்றிய மதம் தானே. இவன் ஏன் அந்நிய மதத்தை ஏற்கிறான்? நமக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் ஜெருசலேத்திற்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் பெத்லகேத்திற்கும் என்ன சம்பந்தம்? எங்கோ எவரோ ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்த இயேசு பெருமானை ஏன் இவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள்? எங்கே தோன்றிய நபிகள் நாயகத்தை ஏன் இவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள்? இந்த மண்ணிலே அவதரித்த கிருஷ்ணனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மகாவிஷ்ணுவை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மாரியம்மனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இவர்கள் இந்த ஊரில் இத்தனை தெய்வங்கள் இருந்தும், இத்தனை மதங்கள் இருந்தும், இத்தனை மகான்கள் இருந்தும் இவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ பிறந்த ஒரு நபிகள் நாயகத்தையும் இயேசு பெருமானையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மொழியை கற்று இங்கே அரபி பேசுகிறார்கள், உருது பேசுகிறார்கள். நம்ம ஊர் மொழிதானே சமஸ்கிருதம், அதை ஏன் பேசக்கூடாது? நம்ம ஊர் மொழிதானே இந்தி, அதை ஏன் பேசக்கூடாது? நம்ம ஊர் இந்தி மொழியை, சமஸ்கிருதத்தை எதிர்த்து இவர்கள் அராபியை கற்றுக் கொள்கிறார்கள், ஆங்கிலத்தை பேசுகிறார்கள். இவர்கள் அந்நிய கைக்கூலிகள், பிற நாட்டை சார்ந்தவர்கள். இவர்களால் தான் இந்தியாவில் நாம் கட்டுப்பாடாக இருக்க முடியவில்லை, கட்டுக்கோப்பாக இருக்க முடியவில்லை, பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. இப்படியே நாம் விட்டுவிட்டால் இங்கே இஸ்லாம் பெரிய மதமாக மாறிவிடும். ஏனென்றால் இந்துக்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள், முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை. இந்துக்கள் 2 பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், முஸ்லிம்கள் 10, 14 என்று பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களிடத்திலும் குடும்ப கட்டுப்பாடு இல்லை. இவர்கள் சிறுபான்மை என்கிற பெயரால் அரசாங்கத்திடம் நிறைய சலுகைகளை பெறுகிறார்கள். இவர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவுவதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை, கல்லூரிகளை நிறுவுவதற்கு கட்டுப்பாடு இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்கூல் உடனே தொடங்கிவிட முடியும். இந்தியா முழுவதும் ஏராளமான பள்ளிகள், அந்த பள்ளிகளின் மூலமாக இந்து பிள்ளைகளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள். இந்தியா முழுவதும் ஏராளமான கல்லூரிகள், இப்படி பார்த்தால் லயோலா கல்லூரி, அந்த புறம் பார்த்தால் கிறிஸ்டியன் கல்லூரி, எம்சிசி, லயோலா, எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் படிக்கிறார்கள். அங்கே கிறிஸ்தவ கலாச்சாரம் கற்பிக்கப்படுகிறது. எனவே இந்துக்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மத மாற்றம் இங்கே தொடர்ந்து நீடிக்கிறது. இஸ்லாமியர்களின் கல்வி நிறுவனங்கள், ஏராளமான பள்ளிக்கூடங்கள், ஏராளமான கல்லூரிகள், அதன் மூலம் ஏராளமான பிள்ளைகள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஆக இந்துக்களின் பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாம் கிறிஸ்தவம் என்று போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இதை தடுக்காமல் விட்டுவிட்டால் இந்தியாவே இஸ்லாமிய நாடாக மாறிவிடும். இதை தடுக்காமல் விட்டுவிட்டால் இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும். எனவே மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான வரி சொல். இந்தியாவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டுமானால் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்தே தீர வேண்டும். அவர்கள் போடுகிற ஓட்டுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது. அவர்களின் வாக்குகளுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது. வெல் பிளான்ட் அண்ட் வெல் டிசைன், சயின்டிபிக்கலி அறிவியல் பூர்வமாக இதையெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் இஸ்லாமிய நிறுவனங்கள் எத்தனை, இந்தியா முழுவதும் மசூதிகள் எத்தனை, இந்தியா முழுவதும் தர்காக்கள் எத்தனை, இவற்றுக்கு இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு, இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் எத்தனை, தேவாலயங்கள் எத்தனை, கல்வி நிறுவனங்கள் எத்தனை, அவர்களுக்கெல்லாம் இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு, எத்தனை லட்சம் கோடி கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இத்தனை லட்சம் கோடி இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது.
இந்த நிலங்களை எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டாமா? இது இந்திய தேசம் இல்லையா? இப்படி வெறுப்பை பரப்புகிறார்கள். அடிப்படை காரணம் மதமாற்றத்தை நிறுத்துவது. தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் அதிகம் மதமாறி இருக்கிறார்கள். சாதி இந்துக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதோ மதமாறியவர்கள். நாடார் சமூகத்தில் ஏராளமானவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அதனால் நாடார் சமூகத்தில் தான் இந்திய தமிழ்நாட்டிலே முதலில் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு உருவானது. தானிலிங்க நாடார் டார்கெட்டட். இந்த கம்யூனிட்டி ரொம்ப அதிகமா கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதை தடுக்கணும். அப்ப அங்க இந்து உணர்வை வளர்க்கணும், இந்துத்துவ அரசியலை பரப்பணும், அவர்களுக்கு தேவையான கோவில்களை கட்டித்தர வேண்டும், வாழிட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இதுதான் அவர்களின் அரசியல். இது ஏனோதானோ என்று திடீரென்று ஏற்பட்டதல்ல. இது 100 ஆண்டு கால செயல் திட்டம். காந்தி இருந்த காலத்திலேயே, புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த காலத்திலேயே, 1925 உருவான அமைப்பு தான் RSS. நாக்பூரிலே தான் அது உருவானது. ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். அதை உருவாக்கியவர்கள் அத்தனை பேரும், அதில் உறுப்பினர்களாக இருந்த அத்தனை பேரும் சித் பவன் என்கிற பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட பார்ப்பனர்களின் சங்கம் தான் RSS என்பது. அப்போதே அவர்கள் வைத்த மிக முக்கியமான செயல் திட்டம், இந்த தேசம் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு 1947 தான் நாடு விடுதலை அடைகிறது. 1925 அவர்களின் நோக்கம், இலக்கு, எப்படி வெள்ளைக்காரன் போய்விடுவான், நாடு விடுதலை அடைவதற்கான காலம் கனிந்து விட்டது, அப்படி விடுதலை பெறப்போகிற தேசம் இந்துக்களின் தேசம் என்று பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் RSS வேட்கை. இதுதான் RSS அவர்கள், அந்த இயக்கத்தினுடைய தலைவர்களின் நோக்கம். இந்துக்களின் தேசமாக இந்துஸ்தான், பாகிஸ்தான், ஸ்தான்னா இடம், தலம், நிலம், தேசத்தின் பெயர். இப்ப இதை இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும். லாஜிக் படி கரெக்ட் தான். அவன் மதத்தின் அடிப்படையில் நாட்டுக்கு பெயர் வைக்கிறான். ஏன் எங்க நாட்டுக்கு, இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் என்றோ இந்துஸ்தான் என்றோ பெயர் வைக்க கூடாது என்பது அவருடைய கேள்வி. ஆனால் வைக்க முடியவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒருவர் தான் காரணம். அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் மிகப்பெரிய கெடு வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்து விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால், ஒரு பார்ப்பனரோ அல்லது உயர் சாதி வகுப்பை சார்ந்த ஒரு வழக்குரைஞரோ அல்லது சட்ட வல்லுநரோ அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பை பெற்றிருந்தால், அந்த அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த தேசம் இந்து தேசம் என்று உறுதிப்படுத்தி இருப்பார்கள், பிரகடனப்படுத்தி இருப்பார்கள், அறிவித்திருப்பார்கள். அப்படி அறிவிக்க விடாமல் அதை தன்னுடைய அறிவாற்றலால், தலைமைத்துவ பேராளுமையால் அதை தடுத்தவர், முறியடித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஜெய் பீம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அந்த மாமனிதர் எவ்வளவு பெரிய பேராண்மை மிக்கவர் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. அவர் காலத்தில், சமகாலத்தில் எவ்வளவோ ஆளுமை மிக்க தலைவர்கள் பலர் இருந்தார்கள். சர்தார் பட்டேல் கூட அந்த கருத்து கொண்டவர் தான். அதனால்தான் அவருக்கு உலகில் உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறார்கள். அவர் காங்கிரஸ்காரர் தான். காங்கிரஸ் கட்சியிலேயே அந்த சிந்தனை உள்ளவர்கள் இன்றைக்கும் பல பேர் இருக்கிறார்கள், ஏராளம் இருக்கிறார்கள். அன்றைக்கு நிறைய இருந்தார்கள். கோபாலகிருஷ்ண கோகலே, பால கங்காதர திலகர், சர்தார் பட்டேல், இவர்கள் எல்லாம் தேசிய அளவில் புகழ்பெற்ற தலைவர்கள். காந்தி அடிகளோடு களத்தில் நின்ற விடுதலை போராட்ட வீரர்கள். அத்தனை பேரும் இருந்தும் இந்தியாவை இந்துஸ்தான் என்று அறிவிக்க முடியாமல் போனது. இந்த தேசத்திற்கு ஒரு அரசு மதம், ஸ்டேட் ரிலீஜன் முடியாது என்றார். அதை தன் வாத திறமைகளால்
நிறுவி காட்டினார். அதிலே பெரிய நல்வாய்ப்பு என்னவென்றால், அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கருத்தியல் அடிப்படையிலே முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டில் உற்ற துணையாய் உறுதியாக இருந்தவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். இதை யாரும் மறுக்க முடியாது. காந்தியடிகளோடு நமக்கு நிறைய கருத்தியல் முரண்கள் உண்டு, அது வேறு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இடையில் நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. நேருவை கண்டித்து பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். யார் யாரையோ பிளானிங் கமிஷன்ல உறுப்பினராக போடுறாரு நேரு. நான் ஒரு எக்கனாமிஸ்ட், நான் ஒரு பொருளாதார அறிஞர், உலகம் அறிந்த ஒரு பொருளாதார நிபுணர், என்னை திட்ட கமிஷன் என்கிற அந்த குழுவிலே உறுப்பினராக சேர்க்க அவருக்கு மனமில்லை. தகுதி இல்லாதவர்களை எல்லாம் பிளானிங் கமிஷன் மெம்பராக போடுகிறார், என்னை போடவில்லை. ஓபிசி மக்களுக்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி பார்த்தேன், அதை அவர் ஏற்கவில்லை. ரிகார்ட் ஆஃப் இன்பம் பில் என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல மாதங்களாக சொல்லி வருகிறேன். ஒவ்வொருவரையும் நான் துண்டு சீட்டில் எழுதி தருகிற போதெல்லாம் வாங்கி தனது சிப்பா பையில் வைத்துக் கொள்வதோடு சரி, அதை விவாதத்திற்கே அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகளை ஜவஹர்லால் நேரு மீது சுமத்திவிட்டு வெளியே வந்தவர், பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அந்த நேரு புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒரு புள்ளியில் உடன்பட்டார். அக்குளிலே கத்தியை வைத்துக் கொண்டு இதழ்களிலே புன்னகையை வைத்துக் கொண்டு ஒருவர் உறவாடினால் அவர் ஒரு மகாத்மா என்று அழைக்க பெற்றால் காந்தியும் அப்படிப்பட்டவர் தான் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் இதழ்களில் புன்னகையை காட்டுவார், அக்குளில் கத்தியை மறைத்து வைத்திருப்பார் என்கிற அளவுக்கு காந்தியை கடுமையாக விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒரு கட்டத்திலே இன்னும் கூடுதலாக போய் காந்தியின் குடில் மீது நாட்டு வெடிகுண்டை வீசவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் அந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட், கான்ட்ராடிக்ஷன், கருத்தியல் அடிப்படையிலான முரண்கள் கூர்மை பெற்றிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட முரண்பாடு இருந்த நிலையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் ஒரு புள்ளியில் உடன்பட்டார் என்றால் செக்யூலரிசம் என்பதுதான், மதச்சார்பின்மை என்பதுதான். இந்த அரசுக்கு அரச மதம் இல்லை, வேண்டாம், கூடாது, ஏற்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சாதாரணமான ஒரு ஆளுமை அல்ல தோழர்களே, மிகப்பெரிய புரட்சியாளர். அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இது மதசார்பற்ற அரசு, இந்த அரசுக்கு மதம் இல்லை, இதை உறுதிப்படுத்தி அதை அரங்கேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு சூழலில் தான் அவர்கள் எதிர்பார்த்தபடி இந்த தேசத்திற்கு இந்து தேசம் என்று பெயர் சூட்ட முடியவில்லை. பிஜேபிக்கு வேற யாருமே எதிரி கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு பெரிய எதிரியே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். முதல் எதிரியே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அதனால் இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க முடியவில்லை. எனவே இந்துக்களை திரட்டி ஆட்சிக்கு வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு பெரும்பான்மை பலத்தோடு இந்த சட்டத்தை தூக்கி எறிகிறோம், புதிய அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுவதற்கான காலத்தை நோக்கி அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதுதான் RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் இறுதி இலக்கு. ஆகவே ஆட்சியை கைப்பற்றிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை. 2014ஆம் ஆண்டு மோடி வந்தார், அதற்கு முன்னதாகவே வாஜ்பாய் வந்தார். வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தபோது திமுக ஆதரவு தெரிவித்தது. ஆனால் திமுக அப்போது வாஜ்பாயிடம் என்ன கண்டிஷன் போட்டது என்று சொன்னால், நீங்கள் சிவில் கோடு பற்றி பேசக்கூடாது, காமன் சிவில் கோடு, பாபர் மசூதி பற்றி பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசக்கூடாது,
இந்த ஆர்டிகிள் 370 நாங்க ரிப்பீல் பண்ணுவோம் அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த மூணுக்கும் ஒத்துக்கிட்டா அவங்களோட நாங்க கூட்டணி, அதுக்கு ஒத்துக்கிட்டு டிஎம்கே அலையன்ஸ் போட்டு அது அந்த அடிப்படையில் அவங்களின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த காலம் இந்த காலம். ஆட்சியை கைப்பற்றினார்களே தவிர வலுப்பெற்றவர்களாக இல்லை. மோடி வந்தார், தனி பெரும்பான்மை பெற்றார், தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார், தனி பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் 2/3 மெஜாரிட்டி கான்ஸ்டிடியூஷன் மேல கை வைக்கணும்னு சொன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் சொன்னா 3இல் 2 மடங்கு ஆதரவு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா முடியாது. 2 அவைகளிலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் முடியாது. ஒரு அவை லோக்சபா மக்களவை, இன்னொரு அவை ராஜ்யசபா மாநிலங்களவை. ராஜ்யம்னா மாநிலம், லோக்னா மக்கள். மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பது மக்களவை. உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாநிலங்களில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுகிற எம்பிக்களுக்கு பெயர் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா மெம்பர். இங்கேயும் 2/3 மெஜாரிட்டி வேண்டும், அங்கேயும் 2/3 மெஜாரிட்டி வேண்டும். லோக்சபாவில் அவங்களால பண்ணிட முடியும், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, கூட்டணி கட்சி ஆதரவு இருக்கு. ஆனா ராஜ்யசபாவில் முடியாது. ஏன்னா மாநிலங்களில் ஆளுகிற கட்சிகள், மாநில கட்சிகள் அவர்கள் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களை கூடுதலாக வென்றெடுத்து விடுகிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கே மெஜாரிட்டி, இப்ப திமுக ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் இங்க இருந்து அதிகமா போவாங்க. இங்க பிஜேபிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வென்றெடுக்க முடியாது. ஒன்னு திமுக இல்லைன்னா அதிமுக. அப்படி இல்லைன்னா திமுகவோ அதிமுகவோ கூட்டணி கட்சிக்கு 1-2 கொடுத்தா அவங்க இருப்பாங்க, அவங்க அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டில் இருந்து 0, கேரளாவில் இருந்து 0, மேற்கு வங்கத்தில் இருந்து 0, கர்நாடகாவில் இருந்து 0, தெலுங்கானாவில் இருந்து 0. இப்படி பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பதனால், கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருப்பதனால் அந்த மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜ்யசபை உறுப்பினர்கள் மாநில கட்சிகளின் வலிமையோடு இருக்கிற உறுப்பினர்கள், மாநில கட்சிகளுக்கான வலிமையோடு இருப்பவர்கள். அவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் இருந்து ராஜ்யசபா மெம்பர் வருவாங்க. ஆனா அந்த எண்ணிக்கை போதாது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏமாற்றி தில்லு முள்ளு வேலை செய்து சில பேரை வரவிடாமல் தடுத்து, ஓட்டு போட விடாமல் தடுத்து, அல்லது வேறு வகையான சில மால் பிராக்டிஸ் செய்து ராஜ்யசபாவிலும் அவர்கள் அதை சாதிக்கிறார்கள். அது ஆளுங்கட்சியாக இருப்பதனால் 2/3 மெஜாரிட்டி கொண்டு வந்து விடுகிறார்கள். உண்மையில் அவர்களின் தனிப்பட்ட பலத்தின் அடிப்படையில், வலுவின் அடிப்படையில் அதை செய்யவில்லை. என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சி தயவோடு தான் அதை செய்ய முடியுது. அல்லது எதிர்கட்சிகளில் இருப்பவர்களை வளைத்து போட்டுத்தான் அதை செய்ய முடிகிறது, அல்லது ஓட்டு போட விடாமல் தடுத்து அதை செய்ய முடிகிறது. இதுதான் அன்னைக்கு ஆஜராகிறவங்கள நிறைய பேரை ஓட்டு போட விடாம தடுத்துருவாங்க, அவன் ஆப்சென்ட் ஆயிடுவான். அதன் மூலம் 2/3 மெஜாரிட்டி வந்துச்சு. அதுவும் டிவிஷன் கேட்டாதான் எழுதிருச்சு. யாராவது ஒருத்த வாக்கெடுப்புக்கு அனுமதிக்க வேண்டும் டிவிஷன் அப்படின்னு டிவிஷன் கொடுத்தாங்க. டிவிஷன்னா வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா குரல் வாக்கெடுப்பு, ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க, அது இந்தியில சொல்லுவாங்க. உடனே ரூலிங் பார்ட்டி மெஜாரிட்டியா இருக்கவங்க ஓன் கத்துவான், ஆம் கத்துவான். நாம என்ன கத்தினாலும் ஈடுபடாது. நாம அப்ப 2/3 மெஜாரிட்டி இல்லாமல், 2 அவைகளிலும் 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் அவர்களால் அரசமைப்பு சட்டத்தில் பெரிய அளவில் கை வைக்க முடியாது, அதை தூக்கி எறிய முடியாது. அரசமைப்பு சட்டத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படிப்பட்ட வரையறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்து விட்டது ஃபுல் பெஞ்ச்ல. என்னன்னா, பேசிக் ஃபேக்டர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை கூறுகள். நீ எத்தனை முறை வேணாலும் அமெண்ட் பண்ணிக்கோ, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற,
அதிகாரம் லோக்சபாவுக்கு உண்டு, ராஜ்யசபாவுக்கு உண்டு. ஆனா அது சொல்லக்கூடிய அடிப்படை கூறுகள் என்ன? பிரியாம்பில் இருக்கிற கோட்பாடுகள் அது பாதிக்கப்படக்கூடாது. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. மதம் சார்ந்த உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. அதில் நீ கை வைக்க முடியாது. Basic factors of the Constitution should not be affected. அது பாதிக்கப்படக்கூடாது. இத ஃபுல் பெஞ்ச் வரையிலும் போய் தீர்ப்பு வாங்கிட்டாங்க. அப்ப நீதிமன்றத்தில் நம்ம ஆள் வேணும் அப்படின்னு முடிவு பண்றான். இப்ப கொலிஜியத்தை கையில் வச்சுக்கிறான். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் இவர்களின் நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறதோ, சிபிஐ அல்லது இடி அந்த அமலாக்கத்துறை அல்லது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள், எந்தெந்த அதிகாரம் அட்டானமஸ் பவர் உள்ள தனித்து இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உட்பட இத்தனை இன்ஸ்டிடியூஷன்களையும் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது அவங்களுடைய திட்டங்கள் ஒன்று. இதெல்லாம் வெறும் ஏனோதானோ நடக்கிறது. அவன் ஃப்ரெண்ட வேணுங்கிற ஆளை கமிஷனரா போட்டாங்கிறதல்ல. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆள் தேவை. அதற்கு ஒவ்வொரு துறையிலும் தேடி பார்த்து RSS பயிற்சி பெற்ற அந்த கருத்துக்கு உடன்படுகிற ஆட்களை தேடி பிடித்து அல்லது பிரெயின் வாஷ், மூளைச்சலவை செய்து அவனுக்குள்ளே மத உணர்வை ஊட்டி அவனையும் RSS ஆளாக மாற்றி முக்கிய பொறுப்புகளில் அமர வைப்பார்கள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக GR சுவாமிநாதன் நம்மால் அங்க இருக்கட்டும். அப்பதான் அவர் எல்லா மரபுகளையும் மீறி நமக்கு தீர்ப்பு கொடுப்பார். அவரே போய் திருப்பரங்குன்றத்தில் நின்று ஏற்கனவே ராம ஐயர் கொடுத்த தீர்ப்புலாம் சரியில்லை, நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் சரி, நான் தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ அதுக்கு மேல அப்பீலுக்கு தான் போகணும், அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதை யார் முடிவு செய்கிறார்கள் என்றால் RSS ஹெட், சங் பரிவார்களின் தலைமை. உயர் நீதிமன்றங்களில் நமக்கான ஆட்களை வை, உச்ச நீதிமன்றங்களில் நமக்கான ஆட்களை வை, தேர்தல் ஆணையத்தில் நமக்கான ஆட்களை கொண்டு போய் உட்காரவை, நாம் விரும்புவது போல் தீர்ப்பு எழுதுவதற்கு ஆளை பிடி, அவருக்கு தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு புதிய பொறுப்பை தருவோம், பேசி முடி. சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு, உடனே உனக்கு பெரிய போஸ்ட், கவர்னரா போ. இந்த மாநிலத்தில் கவர்னரா போய் 5 வருஷம் இரு, குடும்பத்தோட நிம்மதியா வாழ்க்கை நடத்து, நான் விரும்புற மாதிரி தீர்ப்பு எழுதி கொடு. இதெல்லாம் வெல் டிசைன்ட், ப்ரீ பிளான்ட், 20-25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம். இது எதேச்சியா நாம சந்திக்கிற பிரச்சனைகளை நம்முடைய சாமர்த்தியத்தால எதிர்கொண்டு அதுல மீண்டு வந்துருவோம், அது தனி. ஆனா அவர்கள் இதை செய்தால் என்ன எதிர்ப்பு வரும், யாரிடமிருந்து எதிர்ப்பு வரும், யார் யார் இதை எதிர்ப்பார்கள், எவை தடைகளாக இருக்கும், அந்த தடைகளை எப்படி தகர்ப்பது, எதிரிகளை எப்படி வீழ்த்துவது, எதிர்ப்புகளை எப்படி முறியடிப்பது, இவற்றையெல்லாம் முன்கூட்டியே ஆராய்ந்து ஆய்வு செய்து கலந்துரையாடி எப்படி இதை எதிர்கொள்வது என்பது உட்பட திட்டங்களை வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் இந்தியா முழுவதும் 13,000க்கு மேற்பட்டவர்களை முழு நேர பணியாளர்களாக வைத்திருக்கிறார்கள். RSS, விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங் தளம், ஹனுமன் சேனா, இந்த மாதிரியான அமைப்புகளில் திருமணம் செய்து கொள்ளாமல், எந்த விளம்பரமும் தேடாமல், எந்த விதமான சொத்து சுகம் என்கிற நாட்டம் இல்லாமல் ஆட்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து எப்படி பௌத்த மாங்குகளை உருவாக்குகிறார்களோ, எப்படி கிறிஸ்தவ பாதிரியார்களை உருவாக்குகிறார்களோ, அப்படி RSS உள்ளிட்ட சங் பரிவார்களில் முழு நேர பணியாளர்களை உருவாக்குகிறார்கள். திருமாவளவன் தான் இதை பேசிட்டு கிடக்கிறான், அவனை போய் தனம் பாரு, பேசாத, அவன்கிட்ட போய் RSS கைட கொடு, அந்த புக் ஏதாவது ரிலீஸ் பண்ணா கொண்டு போய் கொடு, அவனுக்கு போய் பிளஸ் பண்ணிட்டு வா, அவன் குடும்பத்தில் ஏதாவது நடந்தா போய் விசாரிச்சுட்டு வா, அவன் அண்ணனா பழகு, தம்பியா பழகு, அவன் கூட இருக்கிறவங்களோட நட்பா பழகு, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய. யூனியன் கவர்மெண்ட் மூலமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொடு, நீதித்துறை மூலமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொடு. அவன் மேல கேஸ் இருக்கா பாத்துக்கோ, வரவிடாம கேஸே வரவிடாம தள்ளி போடு, வந்தா அவனுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடு. இப்படி ஒவ்வொரு தனி நபராக பொறுக்கி எடுக்கிறார்கள், தேடி எடுக்கிறார்கள்.
அரசியல் கட்சிகளில் ஊடுருவுகிறார்கள், அரசு துறைகளில் ஊடுருவுகிறார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஊடுருவுகிறார்கள், ஆட்களை தேடி பிடிக்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? இந்து ராஷ்டிரத்தை டிக்ளேர் செய்வதற்காக. இவையெல்லாம் எதற்காக? இந்து பெரும்பான்மையை நிலைநாட்டுவதற்காக. இந்த வரிசையில் ஒரு உத்திதான் இஸ்லாமியர் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. இஸ்லாமியரை வெறுப்பாக காட்டினால்தான் இந்துக்கள் உணவு வரும். கிறிஸ்தவர்களை எப்படி அவங்கள பண்ண முடியும்? எப்படி இஸ்லாமியரை எதிரியா நிறுத்த முடியும்? அவன் மத மாற்றம் செய்யறான், திருமாவளவன் அழைச்சிட்டு போய் மேடையில உட்கார வச்சு தொப்பிய போடுறான், அவங்க கூட இருக்கிறவங்க பூரா நல்லா நட்பாயிடுறாங்க, அதுல சில பேர் முஸ்லீமா மாறிடுறான். வா துபாய்க்கு அழைச்சிட்டு போறேன், சவுதிக்கு அழைச்சிட்டு போறேன்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. சரி, அங்க கிடந்து ஓடுறதை விட இப்படி போலான்னு போயிடுறான். கிறிஸ்தவர்கள் அவங்களை தேடி போய் பைபிள் எடுத்துட்டு அவங்க தலைமாட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் என்ன சும்மாவா? எதுக்கு பண்றான்? அவங்களை கிறிஸ்தவர்களா மாத்துறதுக்கு பண்றான். எனக்கு எந்த கடவுளும் கை கொடுக்கல, இயேசு பெருமான் தான் என்னை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு 10 நாள்ல அவன் மாறி போயிடுறான், 1 மாசத்துல மாறி போயிடுறான். அம்மா அம்மானு முத்து மாரியம்மனை கூப்பிட்டு இருந்த பெண்மணி அப்பா அப்பான்னு ஏசப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆடு முழுவதும் நடக்கிறது. இப்படி மதமாற்றம் நிகழ்கிறது. மதமாற்றத்தை தடுக்க வேண்டும், இந்துக்களை பெரும்பான்மை அடிப்படையில் திரட்ட வேண்டும். 2 காரணம் இருக்கு இந்த வெறுப்பு அரசியலுக்கு. ஒன்னு, மதமாற்றத்தை தடுக்கிறது. பூந்து அடிச்சாதான் அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்கு எத்தனையோ சான்றுகள் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2024 இந்தியாவில் நடந்த மொத்த தாக்குதல்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரொம்ப டாப் போஸ்ட்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். ஒரே ஆண்டுல 188 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கு, உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு. இது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல். பாபர் மசூதி அப்படித்தான் இடிக்கப்பட்டது. 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு புராதன சின்னம். அது ராமருக்கு பிறந்தாலும் ஒரு கதையை கட்டி அதை இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் தான் கட்டுவோம் அப்படின்னு முதல்ல புறப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தான், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள். அதற்கு பிறகு மற்ற எல்லா அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து கரசேவை திட்டம். தமிழ்நாட்டில் கரசேவைக்கு ஆதரவு தெரிவித்த முதல் கட்சி அதிமுக, ஜெயலலிதா அம்மையார். என்னதான் அவங்க சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருந்தாலும், தமிழர்கள் மீது பற்றுக் கொண்டிருந்தாலும், அவர்களிடம் அந்த மத உணர்வு என்பது அல்லது சனாதன அரசியல் என்பது குருதியோடு கலந்ததாகத்தான் இருந்தது. கரசேவைக்கு ஆள் அனுப்பினார். வரலாற்றில் பதிவானது, யாரும் மறுக்க முடியாது. கரசேவைனா என்ன? கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் செங்கல் தூக்கிட்டு வாங்க. எப்ப ஆரம்பிச்சது? பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 90களுக்கு முன்பு. அத்வானி ரத யாத்திரை நடத்துவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அந்த பாபர் மசூதியை இடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அதை ஒரு நாள் போராட்டம் நடத்தி விட்டுறல நம்மள மாதிரி. சில ஆண்டுகள் முயற்சி எடுத்து விட்டு விடவில்லை. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க கைவிடல. தொடர்ந்து 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 அந்த பிரச்சனையை ஊதி 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 பெருக்கி அத்வானி மண்டல் பரிந்துரைக்கு எதிராக ஓபிசி மக்களுக்கு, மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்த்து நடத்திய அந்த ரத யாத்திரை தான் ரத்த யாத்திரையிலே போய் முடிந்து அந்த வேகத்தோடு பாபர் மசூதி இடிப்பும் அரங்கேறியது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நமக்காக RSS இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை இந்து மக்களிடத்தில் உருவாக்கினார்கள். சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது. தீர்ப்பு என்ன சொன்னார்கள் என்றால், இங்கே ராமர் பிறந்தாரா? இல்லை, ஒத்துக்கிறாங்க. இங்க ராமர் கோவில் இருந்ததா? இல்லை, ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானதா? இல்லை, ஒத்துக்கொள்கிறார்கள். அப்புறம் எப்படி தீர்ப்பு? ராமருக்கு கோயில் கட்டணும், முஸ்லிம் வெளியே போ. இதுதான் தீர்ப்பு. இது என்ன நியாயம்? அவருடைய தீர்ப்பிலேயே இது சொல்லப்படுகிறது. இங்கே ராமர் கோவில் இருந்தது என்பதற்கான சான்றுகள் இல்லை. இங்கே தோண்டிய தொல்லியலாளர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கீழே கட்டிடம் இருந்தது, ஆனால் அது இந்து கோவில் என்பதற்கு ஆதாரம் இல்லை. கட்டிடம் இருந்துச்சு, தோண்டி பார்த்தா இந்த இடத்துல தோண்டா கூட ஏதாவது கட்டடம் இருக்கும் கீழே. இல்லைன்னா இங்க புத்தர் சிலை கிடந்தாலும் கிடக்கும். ஒரு 100 அடி அல்ல ஒரு 40 அடி 50 அடி தோண்டி பார்த்தா பல இடங்கள்ல என்ன இதெல்லாம் செங்கை காஞ்சிபுரம் எல்லாம் பௌத்த
பூமியாக இருந்த பகுதி. புத்தர் இறந்து 2000 ஆண்டுகள் ஆகியும் புத்தருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இன்னும் இங்கே நிலைத்திருக்கிறது. புத்தருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் இங்கே நடந்தது. அந்த வெறுப்பு இன்றும் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு வளர்த்தெடுக்கப்பட்டது. அதன் விளைவுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கையில் அதிகாரம் இருக்கு, ஆள் இருக்கிறாங்க, வேண்டியவர்கள் நீதிபதியா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னா கூட அவன் எழுத தெரியாது, நாமளே எழுதி கொடுப்போம், அவங்க கையெழுத்து போடுவோம் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு இடையில ஒரு நெக்சஸ், ஒரு உறவு. இதெல்லாம் எதற்காக? தோழர்களே, இஸ்லாமிய வெறுப்பு என்பதும் கிறிஸ்தவ வெறுப்பு என்பதும் இந்துக்களை அணிதிரட்டுவதற்காகவும் மதமாற்றத்தை தடுப்பதற்காகவும் தான் இங்கே நடக்கிறது. 3 விஷயம் உங்களுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஒன்று, மதமாற்றம், அது தடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, லவ் ஜிஹாத், நாடக காதல், அதை தான் இங்க தமிழ்நாட்டில் காப்பி அடிச்சாங்க. இது பிஜேபியுடைய சோசியல் இன்ஜினியரிங். மூணாவது, ஹோலி கவு, அதாவது பசு புனிதம், பசுமாடு புனிதமானது, நாங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அது. அந்த பசுமாட்டை அவன் தெய்வமாக மதிக்க மறுக்கிறான். யாரு? முஸ்லிம்கள். மாடு வியாபாரத்தில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பசுமாட்டை பிடிச்சிட்டு போய் கறி அறுத்து அதை வியாபாரம் செய்யறான். எங்கள் தெய்வத்தையே இவன் கரியாக அறுத்து கடையில், கசாப்பு கடையில் அறுத்து கூறு போடுகிறானே என்று சொல்லுகிற போது அந்த பசு மீது பற்று கொண்ட இந்துக்களுக்கு முஸ்லிம் மீது வெறுப்பு வருகிறது. எங்கள் இந்து பெண்களை காதலிப்பது போல் நடித்து முஸ்லிம் இளைஞர்களுக்கு கட்டி வைக்கிறார்கள். அந்த பெண்களை ஐஎஸ் என்கிற அமைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அந்த போராளிகளுக்கு அவர்களின் காம இச்சைக்கு இந்த பெண்களை படையல் இடுகிறார்கள். இப்படி ஒரு கருத்து, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பாக மாறுகிறது. எல்லாவற்றையும் விட கன்வர்ஷன், மதமாற்றம். இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் தான். ஒரு காலத்தில் தலித்துகளாகவும் ஓபிசிகளாகவும் இருந்தவர்கள் தான் ரொம்ப கம்மி. ஓபிசியா இருந்தவங்க, ஷெட்யூல் காஸ்டா இருந்து மாறினவங்க தான் அதிகம். பழங்குடிகளாக இருந்து மாறியவர்கள் தான் அதிக கிறிஸ்டியன்ஸ். கடலோரத்தில் இருக்கிற மீனவர்கள், கடலோரத்தில் இருக்கிற நாடார்கள், மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், அன்பு காட்டினார்கள், அரவணைத்தார்கள், கல்வி தந்தார்கள், சுகாதாரம் தந்தார்கள், மருத்துவம் தந்தார்கள், நல்ல ஆடைகளை கொடுத்தார்கள், மனிதனாக மதித்தார்கள், சகோதரனாக கட்டித் தழுவினார்கள். இதுவெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிடைக்காமல் இருந்த மக்களுக்கு அவர்கள் மீது அன்பு பெருகியது, நட்பு உறவாக மாறியது. ஆகவே அவர்கள் எங்களுக்கு இயேசு பெருமான் போதும், நபிகள் நாயகம் போதும், அல்லாஹ் ஒருவர் போதும் என்று அந்த மதங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இது வழிபாட்டு சுதந்திரம். இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த சுதந்திரத்தை தருகிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் மேல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எனவே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் என்பது திடீரென்று பிஜேபி ஆட்சிக்கு வந்ததனால் நிகழ்ந்துகிற ஒன்று அல்ல, நிகழ்ந்துவிட்ட ஒன்று அல்ல, நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று அல்ல. இது 100 ஆண்டு கால செயல் திட்டம். இந்துக்களை பெரும்பான்மை அடிப்படையில் அணிதிரட்டுவதற்கு இஸ்லாமிய வெறுப்பும் கிறிஸ்தவ வெறுப்பும் அவர்களுக்கான அரசியல் உத்திகளில் ஒன்று. அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மதமாற்றம், நாடக காதல், புனித பசுவை அவமதிக்கும் போக்கு அல்லது கொலை செய்யும் போக்கு. இதற்காக நாங்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறோம், அவர்களை தாக்குவோம், பைபிளை பரப்பக்கூடாது, குர்ஆனை பரப்பக்கூடாது. புகுந்து அடிக்கும் போது இந்துக்கள் மத்தியில் பெரிய உற்சாகம் வருகிறது. காங்கிரஸ் இல்லாத பாரதம். இந்துக்களே பாருங்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரா ஸ்டாலின், திருமாவளவன், இவங்கெல்லாம் இந்து விரோதிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்கிறார்களா? இவர்கள் எல்லாம் இந்து விரோதிகள். காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் தான் நெருக்கம் காட்டுகிறது. ராகுல் காந்தி நோன்பு கஞ்சி குடிக்கிறார், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறார். உங்களோடு சேர்ந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறாரா? ராகுல் காந்தி முஸ்லிம்களுக்கானவர், கிறிஸ்தவர்களுக்கானவர். அவங்க அம்மாவே ஒரு கிறிஸ்டியன் தான்.
இப்படி விருப்ப அரசியல். எனவே முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவ ஓட்டு வேண்டாம். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மதமாற்றம் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணிதிரட்டுவது, தொடர்ந்து பெரும்பான்மையை அவர்கள் மூலம் பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது. இப்ப என்னதான் போராடினாலும் கூட இந்துக்களில் கணிசமாக காங்கிரசுக்கு வாக்களிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் இந்துக்களும் வாக்களிப்பதால் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. திருமாவளவனும் வெற்றி பெறுகிறான். அவங்களுக்கு அதான் கோபம் வருகிறது. இவன் திருப்பரங்குன்றத்தில் நமக்கு எதிராக பேசலாம், நீ ஏன் அவனுக்கு ஓட்டு போறீங்க? நாம சாதாரண சாமி கும்பிடுற இந்து மக்களை எதிராக பார்க்கவில்லை. இந்த மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுகிற RSS கண்டிக்கிறோம், பிஜேபியை கண்டிக்கிறோம். என்னுடைய தாய்க்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய தாய் என்னை வரவேற்று திருநீர் பூசுகிறார், நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கூட சூனாம்பேட்ல கோயில் கட்டியிருக்கிறோம், நீங்க தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்ன்றாங்க. ஏன்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்லி அதை மறுதளிக்க முடியாது. சொல்லணும்னா சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்றதில்லை. அழைப்பவர்கள் என் தம்பிகள், என் பிள்ளைகள், என் சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், அவங்க எல்லாமே இந்துக்கள் தான். அவங்க அழைப்பை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும், மறுதளிக்க முடியும்? இவர் கடவுள் நம்பிக்கை இல்லங்கிறாரு, பெரியார பேசுறாரு, அப்புறம் போய் சூனாம்பேல கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு. இது ரெட்ட வேடமா இல்லையான்னு நினைப்பாங்க. கிடையாது. என் நம்பிக்கை வேறு, அவர்கள் நம்பிக்கை வேறு. நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு களத்தில் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக இந்த மண்ணை மதசார்பற்ற மண்ணாக பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் களமாடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய புரிதலில் இருந்து நான் ஏற்றுக்கொண்ட அரசியல், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்கிற அடிப்படையில் நான் இயங்குகிறேன், அவ்வளவுதான். ஆகவே இந்த வெறுப்பு அரசியல் தான் தொடர்கள கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அதிகரித்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை கண்டிக்கிறதோட நாம நின்றுட்டா இது முடிஞ்சு போகாது. அவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியலை இந்து சமூகத்தினரிடம் நாம் எடுத்து போய் சொல்ல வேண்டும். உங்களை ஏய்க்க பார்க்கிறார்கள், உங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக அதானிக்கு இந்த நாட்டை எழுதி கொடுக்கிறார்கள். இவ்வளவுதான் செஞ்சு இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பெயர் சுற்றணும் நினைத்தாலும் இந்த மண் யாருக்கானதாக மாற்றப்படுகிறது? அரசு துறைகள் எல்லாம் தனியார் துறைகளாக மாற்றப்படுகிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் விற்கப்படுகிறது. எல்லாவற்றையும் பிரைவேட்டைசேஷன், தனியார்மயமாக்குகிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்த போது எல்லாவற்றையும் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. தனியார் வங்கிகள் எல்லாம் அரசு வங்கிகளாக்கினாங்க. கலைஞர் முதலமைச்சரான போது தனியார் பேருந்துகள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்களை அரசுடைமையாக்குவது என்பதுதான் மக்களுக்கானது. அரசு நிறுவனங்களில் தான் இடஒதுக்கீட்டை பெற முடியும். அரசு நிறுவனங்களில் தான் வேலைவாய்ப்பை பெற முடியும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். அரசிடம் கல்வி நிறுவனங்கள் இருந்தால்தான் நம் பிள்ளைகள் படிக்க முடியும். அரசிடம் பொதுத்துறைகள் இருந்தால்தான் நாம் அங்கே வேலைக்கு சேர முடியும். அரசு பேருந்துகளாக இருந்தால்தான் இந்த பேருந்தில் நாம் குறைந்த கட்டணத்தில் பயணிக்க முடியும். எல்லாவற்றையும் தனியார்மயப்படுத்தினால் நம்மால் எப்படி சமூக நீதியை பெற முடியும், சலுகைகளை பெற முடியும், ஜனநாயக உரிமைகளை பெற முடியும்? ஆனால் RSS காரர்கள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இந்த தேசத்தை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயப்படுத்துகிறார்கள், தேசியமயப்படுத்தவில்லை. தேசியவாதம் பேசுகிறார்கள், ஆனால் தேசியமயப்படுத்துவதில்லை. இது பெரிய முரண்பாடு, கொள்கை அடிப்படையில் மிகப்பெரிய ஆபத்தான நிலைப்பாடு. இந்த RSS கும்பலுக்கு மொழிவழி தேசியவாதம் ஒருபோதும் உடன்படாது. அதில் அவங்க உடன்பட மாட்டாங்க. இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க, தம்பி நீ நல்லா பேசுற, திமுக சரியா வாங்குற, திருமாவளவனுக்கு நீ சூடா பதில் கொடுக்கிற, பேசு பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான். தெலுங்கு பேசுறவங்க கூட, மலையாளம் பேசுறவங்க கூட கிடையாது. அவங்க எல்லாம் நம்முடைய தோழமை சக்திகள்.
அந்த தெலுங்கு பேசுகிற மக்களிடத்திலும் மலையாளம் பேசுகிற மக்களிடத்திலும் நாம் என்ன சொல்லணும்னா, நீ மலையாள தேசியம் பேசு, நீ கன்னடம் தேசியம் பேசு, நீ தெலுங்கு தேசியம் பேசு, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம். சமஸ்கிருதமயமாக்குதலையும் இந்திமயமாக்குதலையும் அவர்களின் ஆதிக்கத்தையும் வடவர் ஆதிக்கத்தையும் நாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளனாக இருக்க முடியும். வெறும் தேர்தல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கி காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பெரியார் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்கிறார்கள். அது திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும் பாதிப்பை தராது, விடுதலை சிறுத்தைகள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் இயக்கங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேர் கேட்கறான், நான் திமுகவை தானே அந்த ஆள் திட்டுறாரு, இவர் ஏன் திருமாவளம் போய் மூக்க உழைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறான். நாம் பேசுகிற அரசியலுக்கு வேட்டு வைக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியார் அரசியல் என்பது சிறுத்தைகளின் அரசியல். இப்போ அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார். இது டிப்ளமசி, இதுக்கு பேர் தான் டிப்ளமசி. இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன்? அவர் கூட இருக்கவங்க எல்லாம் அப்படி ஆஃப் ஆகிடுவாங்க. திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே எடை போடுகிறீர்கள். நான் அவருக்காக மட்டும் சொல்ல, எல்லாருக்காகவும் சொல்றேன், எல்லோருக்காகவும் சொல்லுகிறேன். நான் வழக்கமான சராசரியான நடைமுறைகளை பின்பற்றுகிற, ஆசைப்படுகிற ஒரு நபர் இல்லை. அத உங்களுக்கு நான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்க என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். பெரியாருடைய உழைப்பையும் பெரியாருடைய தியாகத்தையும் உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது அவரை மட்டும் பாதிக்காது. நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம்? நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல, இல்லாத திராவிட தேசியம் சொன்னேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு, பொருள் உண்டு, ஆழமான பொருள் உண்டு. இல்லாத திராவிட தேசியம் இது வேற, இல்லாத திராவிடம் இது வேற. திராவிடம் இருக்கிறது, திராவிட தேசியம் இல்லை. இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. திராவிடம் இருக்கிறதுனா என்ன? திராவிடம் என்றால் ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது. இந்துத்துவா, இந்துத்துவா அப்படின்னு இழுத்தம்னா அது பிஜேபி RSS கோட்பாடு. இந்துத்துவம் அப்படின்னா திமுகவோட இருக்கிற இந்துக்களுக்கும் பொருந்தக்கூடியது. ரெண்டுக்கு வேறுபாடு. ஹிந்துத்துவா அவனுடைய கோட்பாடு. இந்துத்துவம் அப்படிங்கிறது இந்து நம்பிக்கை உள்ளவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஹிந்துயிசம் அதான் இந்துத்துவம். கிறிஸ்தவ வெறுப்பை விதைத்து மத கலவரத்தை தூண்டி மகாவிஷ்ணு இப்படி தோன்றினார், இவர் திருவிளையாடல் பண்ணாரு, அவர் தசாவதாரம் எடுத்தாரு. இதுவெல்லாம் புராண கதைகளாக இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது இந்துயிசம், அது வேறு. அதை நாம் விமர்சிக்கவில்லை. குலதெய்வங்களை கும்பிட்டாலும் அல்லது தமிழ் கடவுளை கும்பிட்டாலும் அல்லது பெருந்தெய்வங்களை கும்பிட்டாலும் அது இந்து மக்களின் நம்பிக்கை. அதை நாம் விமர்சிக்கவில்லை, அதை நாம் எதிர்க்கவில்லை. நம்முடைய எதிர்ப்பு பிஜேபி RSS முன்வைக்கிற இந்துத்துவா. நீங்க சொல்லும் போது எச்சரிக்கையா உச்சரிக்கணும். இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. ஆக திராவிடம் என்பது இந்துத்துவாவிற்கு எதிரானது, அல்லது சனாதனத்திற்கு எதிரானது, அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிரானது, அல்லது ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியனா ரொம்ப வைடா புரிஞ்சுக்கணும்.
பார்ப்பன ரொம்ப கரெக்டா ஸ்பெசிபிக்கா பார்ப்பனர்களுடைய நலன்களுக்கானது. ஆரியர்கள்ல பல வகையெல்லாம் உண்டு. பிராமணர்கள் மட்டும் ஆரியர்கள் கிடையாது. ஈரானிலிருந்து வந்தவங்க எல்லாமே ஆரியர்கள் தான். இப்ப ஈரானை சார்ந்த இஸ்லாமியர்களே ஆரியர் தான். ஹிட்லரே ஒரு ஆரியன் தான். ஹிட்லரே ஒரு ஆரியன் தான். ஒரு பிராமணனா கிடையாது, பிராமணர் கிடையாது. பிராமணர் வேற, இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்கள நாம பார்ப்பனர்கள் தமிழ்ல சொல்றோம். அவர்களும் ஆரியர்கள் தான். ஹிட்லரும் ஆரியர் தான். அதனாலதான் இங்க இருக்கிற RSS காரர்கள் ஜெர்மனிக்கு போய், ஐயா நீ நானும் ஒரே ரேஸ் தான், நானும் ஆரியன் ரேஸ், நீ ஆரியன் ரேஸ். ரேஸ்ங்கிறது வேற, எத்னிக்ங்கிறது வேற. ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னா திராவிடியன் ரேஸ், அது இருக்கு இந்தியாவுக்குள்ள. ஆரியன் ரேஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கு. தமிழன ரேஸ் சொல்ல முடியுமா? ரேஸ் சொல்ல முடியாது. ரேஸ் அந்த ஓட்டத்துக்கு போறோம், அதே சொல்லுதான், அதே ஸ்பெல்லிங் தான். RACE ரேஸ். அந்த இனம் அது ஒரு வகையான இனத்தின் பெயர். மங்கோலியன் ரேஸ், ஆரியன் ரேஸ், திராவிடியன் ரேஸ். அந்த திராவிடியன் ரேஸ்க்குள்ள தமிழ் எத்னிக் குரூப், மலையாளம் எத்னிக் குரூப், கன்னட எத்னிக் குரூப், இதெல்லாம் அந்த குழுக்கள். எத்னிசிட்டி இது மொழி வழி தேசியம், அது இன வழி தேசியம். ரெண்டுக்கு வேற. நாம சொல்றது திராவிடம்ங்கிற கருத்தியல் இருக்குன்னு சொல்றோம். எதுனா ஆரியத்தை எதிர்ப்பது, பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, அது இன்னும் ரொம்ப நுட்பமா சொன்னா சனாதனத்தை எதிர்ப்பது. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியின் செயல் திட்டமா மாறும்போது ஹிந்துத்துவா அப்படின்னு மாறிடுது. அந்த ஹிந்துத்துவா என்பது பிஜேபிக்கான செயல் திட்டம், அது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது. ஹிந்துத்துவா என்பது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது. இந்துத்துவா என்பது RSS செயல் திட்டம். வீர சாவர்கரை போற்றுவது, கோல்வாக்கரை ஏற்றுக்கொள்வது, நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுவது, இஸ்லாமியர்களை வெறுப்பது, கிறிஸ்தவர்களை வெறுப்பது, சாதி வெறியை தூண்டுவது, மத உணர்வை வளர்ப்பது, இந்து பெரும்பான்மை வாதத்தை வலுப்படுத்துவது, இதெல்லாம் தான் ஹிந்துத்துவா. இதுக்கும் சிவனை நம்புறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? சிவன், மகா சிவன் அல்லது மகாவிஷ்ணு, இந்த கதையாடல்கள்லாம் தனி. இது ஹிந்துயிசம். பிஜேபி பேசுவது ஹிந்துயிசம் இல்லை. உங்க ஹிந்துயிச உணர்வை அவங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்பிளாய்டிங், அதை சுரண்டுகிறார்கள். உங்க மத உணர்வையும் சாதி உணர்வையும் கடவுள் நம்பிக்கையும் அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக சுரண்டுகிற நடவடிக்கையின் செயல் திட்டம் தான் ஹிந்துத்துவா. பிஜேபியை நாம் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல, ஹிந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் என்பதற்காக. RSS எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல, ஹிந்துத்துவா என்கிற செயல் திட்டத்தை உயர்த்தி பிடிப்பதனால் எதிர்க்கிறோம். இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் அமைப்புகளும் தலித் தலைவர்களும் உங்கள் அரசியல் வித்தைகளுக்கு இணங்கி போயிருக்கலாம். நாங்கள் சின்னஞ்சிறு அமைப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம். தாவீது கோலியாத் கதையை போல கோலியாத்தை, மிகப்பெரிய ஜாம்பவானை தாவீது என்கிற சிறுவன் தான் வீழ்த்தினான். அது கிறிஸ்தவம் சொல்லுகிற கதை. பிஜேபி RSS என்கிற கோலியாத்தை VCK என்கிற டேவிட் எதிர்த்து நிற்கிறார். எங்களால் அவர்களை வீழ்த்த முடியுமா என்றால், கருத்தியல் வலிமை இருந்தால் எந்த பகையையும் வீழ்த்த முடியும். கருத்தியல் வலிமைதான், உடல் வலிமை தேவையில்லை. எண்ணிக்கை வலிமை கருத்தியல் வலிமையில் இருந்துதான் உருவாகும். RSS உருவான போது சில நபர்கள் தான் இருந்தார்கள், வளரும் போது சில 100 பேர் தான் இருந்தார்கள். எட்கேவார் போன்ற தலைவர்கள் உருவான போது இந்தியா முழுவதும் சில 1000 பேர் தான் இருந்தார்கள். இன்றைக்கு RSS அவர்களின் கருத்திலே அவர்கள் உறுதியாக இருந்ததால், வலிமையாக இருந்ததால் பிஜேபி என்கிற அரசியல் பிரிவை உருவாக்கி நாட்டையே கைப்பற்றி விட்டார்கள். டெல்லியிலே ஆட்சி நடத்துவது பிஜேபி அல்ல, RSS. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் பின்வாங்கலாம், தயங்கலாம், தேங்கி நிற்கலாம், அச்சப்படலாம். விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சிலே ஏந்தி, தந்தை பெரியாரை நெஞ்சிலே ஏந்தி
களத்தில் நிற்போம். எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற பெயர் தான். எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை அவருடைய கோட்பாடு தான். எந்த துணிச்சலில் பேசுகிறோம்? அம்பேத்கர் என்கிற பெயர் எங்களோடு இருக்கிறது என்கிற துணிச்சலில் பேசுகிறோம். அவருடைய கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை புரிந்து வைத்திருக்கிறோம். அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது நீர்த்து போக அனுமதிக்க மாட்டோம். அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு இடம் தர மாட்டோம். இதை சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கொள்கையோடு ஒத்து போறக்கூடிய ஆட்களோட உறவு தேவைப்படுகிறது. அதனால் மதசார்பற்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பெற்றிருக்கிறது. நான் பிஜேபியோட இருந்தா இதெல்லாம் பேச முடியுமா? பிஜேபி கூட்டணியில் போய் இந்த மேடையில் நின்னா மோடியோடு நிற்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் இருக்கும். நான் ஒரு பிரதமர் பக்கத்தில் நின்னேன், அது கொஞ்ச நாள். அவரே சாசுவதம் இல்லை. நாட்டில் மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற காலம் வரும். அவர்களையும் தூக்கி எறிகிற காலம் வரும். அது நிலையானதல்ல. ஆக தற்காலிகமாக பதவிக்காக, பரிசுக்காக, புகழுக்காக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எங்களின் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து மாற்றி ஒருபோதும் எடுக்க மாட்டோம். இப்ப என்ன ஆகும்? உங்களால ஜெயிக்க முடியுமா? இப்ப 4 எம்எல்ஏ நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போனா என்ன பண்றது? இதெல்லாம் நீ போடுற கணக்கு, நான் போடுற கணக்கு இல்ல. இது நீ போடுற கணக்கு. ஏன்னா உனக்கு அந்த பார்வைதான். 4 8 ஆக்கணும், அப்படியே சொகுசா இருக்கணும். அது உன்னுடைய கணக்கு. எனக்கு அந்த பார்வையே இல்லையே. இது இல்லாத போதே போராடியவர்கள் தானே விடுதலை சிறுத்தைகள். தமிழ்நாட்டு அரசியலே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தானே விடுதலை சிறுத்தைகள். அந்த கணக்கு எங்களுக்கு தேவையில்லையே. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் களத்தில் நிற்கிற போது நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணாதீங்க, அது பிரச்சனையா மாறும். நான் தேர்தலை கணக்கு வச்சாதானே அது பிரச்சனையாகுங்கிறத பத்தி கவலைப்படுறது. நானே எங்க கட்சியை நான் முறைப்படுத்தணும். எல்லோருக்கும் நான் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும். 38 மாவட்டத்தில் 38 இன்று 2 76 பேரை நான் மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறதுக்கு பதிலா 234 பேர் கையில நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாததை திருமாவளவன் செய்து காட்டியிருக்கிறார். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தொகுதி மாவட்ட செயலாளர், பேரும் புதுசு. கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் சொல்லிட்டு இருந்த நிலை மாறி தொகுதி மாவட்ட செயலாளர். எந்த தொகுதி முன்னால போட்டுக்க. சைதாப்பேட்டை போட்டா சைதாப்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர். ஒரு நியூ நாமன்கிளேச்சர், புதிய பெயர் சூட்டு முறை. 234 பேர் விண்ணப்பம் செஞ்சவங்க 2340 பேர். எனக்கு தெரியும் மிச்சாலு பூரா என்ன திட்டுவான், சபிப்பான், சாபம் விடுவான், மன்னவாரி தூற்றுவான். என்னையா இந்த ஆளு? என் மேல கோபிக்க முடியாதவனா கூட இருக்கிறவன சொல்லுவாங்க, இந்த ஆளால் தான் இந்த பிரச்சனை. இந்த பாவரசு இருக்கிற வரையிலும் இந்த கட்சி உருப்படாது, இந்த சேக்கு வரா இருக்கிற வரையிலும் உருப்படாது. அந்த வன்னி அரசு பண்ற வேலை தான், ரவிக்குமார் பண்ற வேலை தான், சிந்தனை செல்வன் பண்ற வேலை தான். சத்தியமா சொல்றேன், யாருமே எதுவுமே சொல்லல. இந்த ஆளுக்கு போடுங்க, அந்த ஆளுக்கு போடுங்க, அந்த ஆளுக்கு போடுங்க. சில பேர் கொடுத்துருப்பாங்க, நான் வாங்கி வாங்கி பைக்குள்ள வச்சிருப்பேன். 1-2 பேர் அதை நான் பார்க்கவே கிடையாது. எல்லா விண்ணப்பத்தையும் ஒன்னொன்னா, ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 4 முறை, 4 முறைக்கு 8 முறை திரும்ப 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 அந்த முகத்தை பார்த்து மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டேன். இப்ப எல்லா முகத்தையும் எனக்கு தெரியும். நான் ஏன்னா தானே இப்ப எனக்கு இதுல இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் என்ன அவசியம்? கட்டி அமுங்கனை கட்டி மறுபடியும் இப்ப பெருத்து போச்சு. எனக்கு 1 வருஷத்துக்குள்ள 6 முறை இந்த கண்ணு கட்டி வந்துருக்கு. ஆன்டிபயோட்டிக் 4 முறை எடுத்திருக்கிறேன். ஐ டிராப்ஸ் போட சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஐ ஆயின்மெண்ட் போட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதை போறதுக்கு ஒரு தம்பி வருவார், அவரை விரட்டி விட்டுருவாங்க இங்க இருக்கிறவங்களாம். ஏன்னா புதுசா ஒருத்தன் உள்ள வரான், அவன் கூடவே ஒட்டிக்கிட்டான்னா அப்புறம் நாம கூட இருக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டியது. அவன் அப்செட் ஆகி போயிடுவான். அவனை நான் சமாதானப்படுத்தணும். இவங்களையே விட முடியாது. தூங்குறது இல்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம். எதுக்கு நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? நீங்க எழுதி கொடுங்கப்பா, இந்த கொண்ட ஒரு மாவட்டம் கொடுக்குறேன், கொண்ட ஒரு 10 மாவட்டம் 10 மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை எழுதி கொடு, கையெழுத்து போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? என்ன குடிமொழிக்கிற போயிடுது? அப்படி இல்ல. இந்தியாவிலேயே எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவரும் துணியாததை துணிந்து ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறோம். அதுல நிறைய அதிருப்தி இருக்கு, வருத்தம் இருக்கு, வலி இருக்கு. அதை மாற்ற சொல்லி வந்து கேட்கறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, பயங்கரமான பிரச்சனை. திடீர்னு ஒருத்தன் பெட்ரோல் கேனோட வரான், திடீர்னு ஒருத்தன் பாய்ச்சனோட வரான்,
திடீர்னு ஒருத்தன் கார் முன்னால வந்து விடறான், கார் கண்ணாடி வந்து ஒருத்தன் அடிக்கிறான், பதில் சொல்லிட்டு தான் போகணும். திடல் ஆபீஸ்ல இருந்து வெளியே வர ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சு. ஆர்ப்பாட்டத்துக்கே என்னால வர முடியாதுங்கிற அளவு எல்லோரையும் நான் எதிர்கொண்டு ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக பதில் சொல்லி அமைதியா இருங்கள் என்று அவர்களை அரவணைத்து அனுசரித்து ஆறுதல் படுத்தி ஆற்றுப்படுத்தி வந்து நிற்கிறேன். ஏனென்றால் எனக்கு குறுக்கு வழியில கணக்கு போட்டு 10-18 ஆக்குறதுங்கிற கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட அரசியல் பண்ணல. இங்க போலாமா அங்க போலாமான்னு சூறா காட்டி கடைசி நேரத்தில் பேரம் படிஞ்ச பிறகு அறிவிப்பு செய்யறது கிடையாது. நீ வேண்டாம் இன்ட்டு போட்டாச்சு, நீ வேண்டாம் இன்ட்டு போட்டாச்சு, இங்க கதவை சாத்துற இங்க கதவை சாத்துற. புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, ஒரே ஜோரா இருக்கு. அவங்க பின்னால எதிர்காலம் அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க அரசியல் நாம பேசுற அரசியலுக்கு முரணா இருக்கு. அவங்க நோக்கம் நம்முடைய இலக்குக்கு எதிராக இருக்கு. சாத்து கதவை, வேண்டாம் வேண்டாம், திறந்தே வைக்க வேண்டாம். புதுசா திறந்த கடை கதவையே சாத்தியாச்சு. இதெல்லாம் முட்டாள்தனமா செய்யல, ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து செய்கிறோம். இதனால் ஏற்படுகிற தேர்தல் பாதிப்புகள் நட்டங்களை நாங்கள் எதிர்கொள்வோம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய கொள்கையை ஏற்று என்னோடு வருகிறவர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளாய் என் இறுதி மூச்சு வரை இருப்பார்கள். போன முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த 2.5 வருஷம் நீ இருக்கிறது வாய்ப்பு கொடுத்த, இப்ப பறிச்சுட்டு உங்களுக்கு கோபம் வரும். அது பறிக்கல, உன்னை எலிவேட் பண்ற, வேற ஆளை உட்கார வைக்கணும். இது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். நீ எது தள்ளிக்கிட்டா இன்னொரு ஆளை உட்கார வைக்க போறோம். ஒரு செஸ் விளையாடுறோம், ஒரு காயை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம், இன்னொரு காயை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். இதுக்கெல்லாம் பெரிய ரீசன் சொல்ல முடியாது. இது வெட்டுப்படாம இருக்கணும், அதனால எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, ஜெயிக்கிறனோ இல்லையோ, ஒரு ரூமுக்குள்ள கிடக்கிற சேர் இப்படி மாத்தி மாத்தி போடுறேன், அவ்வளவுதான். சேரை தூக்கி வெளியே போடல, உள்ளவே இருக்கிற சேரை மாத்தி மாத்தி போடுறேன். கிழக்கமா பார்த்து உட்கார்ந்து அப்புறம் வடக்கமா பார்த்து உட்கார்றேன், பெட்டை மாத்தி போடுறேன். இப்படி படுத்தா வடக்க தலை வச்சு படுக்க, இந்த பக்கம் தெற்க தலை வச்சு படுக்கலாம். அப்படி சீட்டை மாத்தி போடுறேன், பெட்டை மாத்தி போடுறேன். அதுதான் ரீஅலைன்மெண்ட். மாத்திட்டே இருக்கிறவங்கள, அவ்வளவுதான். நேற்று மாவட்டத்தில் இருந்தா நீ கீழே மாநிலத்துக்கு போ, துணைநிலை அமைப்புகளுக்கு போ, பேரன்பாடிக்கு வா, எல்லா இடத்துலயும் போய் கத்துக்க. அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்க, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கற்றுக்கொள். உனக்கு அதிகாரம்னாலே என்னன்னு தெரியாது. என்ன கை கட்டி நின்று பழக்கப்பட்டவர்கள். எந்த கட்சியில் நீ ஒன்றிய செயலாளர் ஆக முடியுது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் தோன்றிய கட்சிகள் எல்லாம் 70-75 ஆண்டு கால வரலாறு உள்ளது. அந்த கட்சியிலே உன் தாத்தாவோ உன் பாட்டனோ ஒரு ஒன்றிய செயலாளராக முடியுதா? ஆனால் இன்றைக்கு உன்னை மாவட்ட செயலாளராக ஆக்கியவன் திருமாவளவன், மாநில செயலாளராக ஆக்கியவன் திருமாவளவன், துணை பொதுச் செயலாளர் என்கிற பெயரை சொன்னவன் திருமாவளவன். நீ இன்னொரு கட்சியில போய் சேர்ந்து அங்க இருக்கிறவனோட போராடி நீ வெள்ள மேடையில ஏறி ஒரு ஒன்றியமாயி மாவட்டமாயி அதன் பிறகு நீ ஒரு சீட்டுக்கு காம்படிட் பண்ணி உன் கையில 2 கோடி 10 கோடி பணம் இருக்குன்னு காட்டி சீட்டை வாங்கி நீ எம்எல்ஏ ஆகணும். இங்க திருமாவளவன் ஈஸியா உன்னை எம்எல்ஏ ஆக்குறான். 6 பேருக்கு உனக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கறான். இந்த வாய்ப்பு நீ வேற இடத்துல போய் பெற முடியுமா? இந்த நிலையை அடைவதற்கு இந்த 25 ஆண்டு காலம் எவ்வளவு வலிகளை சுமந்திருக்க முடியும்? எத்தனை இரவுகளில் தூக்கம் இல்லாமல் கழித்திருக்க முடியும்? ஏதோ தானோ என்று புழுக்களை வந்து வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் தனியா நின்று எனக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டிட்டு தான் கூட்டணிக்கு வந்தாங்க. ராமதாஸ் 10 வருஷம் கட்சியை நடத்தி 4 எம்எல்ஏ வந்த பிறகுதான் அதிமுக கூட்டணிக்கு போனார். 8% ஓட்டை காட்டினார். வைகோ தனியா நின்று 8% ஓட்டை காட்டி அப்புறம் தான் அதிமுக கூட்டணிக்கு போனார். விஜயகாந்த் தனியா நின்று 8% ஓட்டை காட்டி அப்புறம் தான் அதிமுக கூட்டணி. அதிமுக தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்குது, என்ட்ரி. இந்த கட்சிகளுக்கு எல்லாம் முதல்ல திமுக முதல்ல கொடுக்கறது இல்ல, அதிமுக தான். ராமதாஸுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது அதிமுக, வைகோவுக்கு முதல்ல கூட்டணியில் சேர்த்துக்கிட்டது அதிமுக, விஜயகாந்த் முதல்ல கூட்டணி சேர்த்துக்கிட்டது அதிமுக. இன்னைக்கு நம்முடைய இளவல் சீமான் 8% காட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி தனியா நிற்காமல் 8% ஓட்டை காட்டாமல் தமிழ்நாட்டில் பேரம் பேசக்கூடிய வலிமை திருமாவளவனுக்கு மட்டும்தான் உண்டு. வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாமல் ஒரு கட்சியை மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற வைத்தது யார்? இதெல்லாம் சாதாரணமா வந்து விட்டது கிடையாது. ஏதோ புழுக்குள்ள வந்து இல்ல, இவனை சேர்த்துக்கிட்டா அம்பேத்கர் படத்தை போட்டுக்கலாம், இந்த மக்கள் ஓட்ட வாங்கிக்கலாம் கணக்கு போட்டு கொடுக்க மாட்டான் யாரும். அம்பேத்கர் போட்டுக்கிறது வாப்பா என்ன உட்காரு, டீ சாப்பிடு, காபி சாப்பிடு, உனக்கு தேர்தல் செலவுக்கு என்ன கொஞ்சம் காசு கொடுங்கறதான் கடந்த கால கலாச்சாரம். ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறேன், என் சின்னத்திலே நில்லு, நான் சொல்றபடியே கேளு, நான் சொல்றது மட்டும் பேசு அப்படிங்கறதான் கடந்த கால அரசியல் கலாச்சாரம். அதை முதலில் முறியடித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புதிய வரலாறு படைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோழர்களே,
கிறிஸ்தவர்கள் மீதான இந்த வன்முறை வெறியாட்டம் என்பது சயின்டிபிக்கலி டிசைன்ட் ஒர்க் ப்ரோகிராம். இது அறிவியல் பூர்வமாக திட்டமிடப்பட்ட ஒரு வேலை திட்டம். இது தொடரும். இது ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் இதுக்கு பேரு, ஸ்ட்ரக்சரல் டெரரிசம் இதுக்கு பேரு. கட்டமைப்பு ரீதியான தாக்குதல்களை நடத்துவது, பயங்கரவாதத்தை கட்டமைத்து விடுவது. இப்ப ரோட்டில் நிக்கிறோம், திடீர்னு சண்டை வருது, டக்குன்னு போய் அடிக்கிறான், ஒரு ஊரா கொளுத்துறான், ஒரு தேவாலயத்தில் புகுந்து ஒரு வன்முறை செய்யறான்னா அது இன்சிடென்ட். இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு அல்லது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். திடுமன நடந்துருச்சு, ப்ரீ பிளான் கிடையாது. இந்த தேவாலயத்தை தாக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. அங்க நடந்த சண்டையால தான், பிரச்சனையால தான், வாக்குவாதத்தால தான் இது நடந்துச்சு. இவன் இப்படி பேசினா இவங்க மெஜாரிட்டியா இருந்தனால கோபப்பட்டாங்க, உள்ள புகுந்து அடிச்சுட்டாங்க. இப்படி தூண்டி விடுவது. அதனால் பெரும்பான்மையா இருக்கிறவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க, வன்முறை வெடித்திரும், பெரிய சேதம் ஏற்படும். ஆனால் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும், இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும், காலம் காலமாக தலித்துகள் மீதும் பழங்குடி மக்கள் மீதும் நடத்தப்படுகிற தாக்குதலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டவை. தலித்துகள் பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வேறு வடிவம் கொண்டது. அது ரொம்ப காலமா மனுஸ்மிருதியின் மூலமா இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, நிலைநிறுத்தப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திடுமன இந்த வண்டியின் மைந்தர்களாக இருக்கிற இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்துறாங்க. என்னன்னா அங்க பிஜேபி ஆளக்கூடிய இடங்கள்லாம் ஆன்டி கன்வென்ஷன் லா கொண்டு வந்துட்டான். தமிழ்நாட்டில் வந்து முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து தான் நான் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கையை எடுத்தேன். இது பல பேருக்கு தெரியாது. தமிழ் மேல கொண்ட பற்றுதலால் இதை செய்தேங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த மொழி உணர்வு, மொழி பற்று, அந்த அடிப்படையில் திருமாவளவன் தன் தந்தைக்கு ராமசாமி என்பதை மாற்றி தொல்காப்பியன் என்று பெயர் சூட்டிக் கொண்டார், பெயர் சூட்டி விட்டார் அப்படின்னு. ஐடியாலஜிக்கலா கமிட்டட். மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்த இயக்கம் மூர்க்கமாக எதிர்த்தோம். அன்னைக்கு நாங்க சின்ன கட்சியா இருக்கலாம். தேர்தல் நேரத்தில், அந்த நேரத்தில் 10 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணுங்கிற நிலையெல்லாம் வந்துருச்சு. அப்ப நான் வந்து இதெல்லாம் யாருக்கும் வராது, இந்த நிலைப்பாட்டெல்லாம் யாராலும் எடுக்க முடியாது. அந்த மாநாட்டுக்கு பெயரே இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டிலேயே அல்லது இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா ஒரே நேரத்தில். மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலியிட தடை சட்டம். ஆடு கோழியை நீ ஏன் பலியிடக்கூடாதுன்னு சொல்ற? நான் ஏன் குலதெய்வங்களுக்கு, கருப்புசாமிக்கு, முனியாண்டிக்கு நான் போய் ஆட்டை வெட்டுவேன், பன்றியை வெட்டுவேன், கோழியை வெட்டுவேன், அங்கேயே சமைப்பேன், சொந்த பந்தங்களோட உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். இது என்னுடைய நீண்ட கால கலாச்சாரம். சில சாமிக்கு நான் சாராயமும் படைப்பேன். அது எங்களுடைய முன்னோர் கலாச்சாரம். செத்து போனவன் என் தாத்தாவா இருக்கலாம், பாட்டனா இருக்கலாம், அவன் விரும்பி திங்கிற கறியை நான் படைப்பேன். இது எனக்கான கலாச்சாரம். இதை நீ தடுப்பதன் மூலம் சாதிக்க விரும்புவது என்ன? நீ பெருந்தெய்வ வழிபாட்டை நோக்கி என்ன நகர்த்துற, சிறுதெய்வ வழிபாட்டிலிருந்து என்ன வெளியேற்றுற, குலதெய்வ வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுகிறாய். என்னுடைய நாட்டுப்புற கலாச்சாரத்தை, பாரம்பரிய கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறாய் என்று அன்றைக்கு அந்த அரசுக்கு எதிராக ஆடு கோழி பலியிட தடை சட்டத்தை எதிர்த்துதான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நடத்தணும். இது எப்ப நடந்தது? 2004. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 21 வருஷத்துக்கு முன்னால. 21 வருஷத்துக்கு முன்னால திருமாவளவன் எப்படி இருந்தானோ இன்றைக்கு 2026 22 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே கொள்கை உறுதிப்பாடு கொண்ட திருமாவளவனாகத்தான் இருக்கிறான் களத்தில். எந்த மாற்றமும் கிடையாது. அதுல இன்னும் உறுதியா இருக்கிறோம். என்னுடைய பாரம்பரியத்தை நீ சிதைக்க பார்க்காதே. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டம் இல்லை என்பதற்கு பல பேர் காரணமாக இருந்தாலும் திருமாவளவனும் காரணம், சிறுத்தைகளும் காரணம் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் நடைமுறையில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு, பல மாநிலங்கள்ல இருக்கு, கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாநிலங்கள் தான் ஹிந்தி பெல்ட். இப்ப அதை இந்துத்துவா பெல்ட்னு சொல்றாங்க. அங்க இந்த ஆன்டி கன்வென்ஷன் லா கொண்டு வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவர் மதமாற்ற முயற்சி செய்தாருன்னா அவரை தாக்குறது, அரெஸ்ட் பண்றது, உள்ள போடுறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த சட்டம் இருக்கிறதுனால எந்த கிறிஸ்தவரா இருந்தாலும் எந்த முஸ்லீமா இருந்தாலும் அவர் மதம் மாற்ற முயற்சித்தார் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டு அவரை தூக்கி உள்ள போட முடியும். அப்புறம் வெளியே வர முடியாது. நான் குற்றவாளி இல்லைன்னு அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் வெளியே வர முடியும். இந்த நிலையை கொண்டு வந்திருப்பது இந்துத்துவா செயல் திட்டத்தின் விளைவு. பிஜேபி ஆட்சியில் இருப்பதனால் நிகழ்கிற ஒன்று. இவையெல்லாம் இந்தியா முழுவதும் பரவிவிடக் கூடாது, தமிழ்நாட்டிலும் பரவிவிடக் கூடாது என்கிற கவலைதான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. அதனால்தான் பெரியாரை இழித்து பழித்து பேசுகிறவர்களையும், திராவிட அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு என்று சொல்லிக் கொண்டே அந்த கும்பலின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிதாக களம் இறங்கி இருப்பவர்களையும் நாம் எதிர்க்கவும் விமர்சிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த களத்தில் அப்படி நிற்கிறோம். எனது அருமை தோழர்களே, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை முறியடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் களம் அமைக்க வேண்டும். அவ்வப்போது நடைபெறுகிற தாக்குதல்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக இவற்றையெல்லாம் தடுக்க முடியாது. பெரும்பான்மை இந்து மக்களை சகோதரத்துவத்தோடு நாம் அரவணைக்க வேண்டும். அப்பாவி இந்து வாக்காளர்களோடு இருக்கிற நல்லிணக்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியலை, ஆபத்தான அரசியலை, மதவெறி அரசியலை, சனாதன அரசியலை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். இவற்றோடு சேர்ந்ததுதான் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பும் என்பதை சொல்லி இந்த கும்பலின் மதவெறி ஆட்டத்தை வன்மையாக கண்டித்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் ஒற்ற துணையாக இருப்போம், பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். தேடி வந்த உங்கள் அனைவருக்கும், ஓடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்